ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1. ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஹாரர் கேம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் விளையாடிருப்பீங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க விளையாடுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஓஜி ஹாரர் கேம். ஸோ கிரானி சாப்டர் 1 தான் இன்றைக்கி விளையாட போகிறேன். நான் இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னா எனக்கே தெரில நான் என்ன எஸ்கேப் பண்ணுவேன்னு. சும்மா என்னென்ன கிடைக்குதோ அதே பண்ண போகிறேன். ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டே 1. சரி வாங்க, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேமு. இப்போ இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணோம் கேஸ் கிரானி கிட்டேருந்து. இல்லைனா 5 டேஸில் அது எஸ்கேப் பண்ணோம், இல்லைனா நம்ம செத்துடுவோம். ஓகே சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ட்ராவர்ஸை சர்ச் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது இருக்கா இல்லையே. ஓகே வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போகலாம். ஓகே, டக்குன்னு இந்த ரூமுக்கு போய் இந்த ட்ராவர்ஸில் சர்ச் பண்ணிடலாம். கேஸ் கார் பேட்ரி கேஸ். ஓகே, ஸோ கார் பேட்ரி இங்கே இருக்குது. ஸோ இது காருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேபி கார் எஸ்கேப் கூட பண்ணுவோம். என்ன எஸ்கேப் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. ஓகே, கட்டிங் பிளேயர்ஸ் அங்கே இருக்குது கேஸ். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கிரானி அங்கே இருக்குது கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கார் பேட்டரி இங்கே போட்டுடுறேன். கிரானி இந்த சைடு வந்துச்சுன்னா டக்குன்னு கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். ஓகே, ஸோ கிரானி அந்த சைடு வருது. ஸோ நான் டக்குன்னு கட்டிங் பிளேயர்ஸ் சைடு ஓகே கேஸ் எடுத்துட்டேன். இப்போ டக்குன்னு இந்த சைடு ஓடிடுவோம். இல்லைனா கிரானி அந்த சைடு போச்சுன்னா கரெக்டாக அந்த சைடு ஓடி வந்துடும். ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் இருக்குது கேஸ். ஓகே, ஸோ நிறைய காருக்காக நிறைய இது கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்மளுக்கு கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒரு கட் பண்ணோன்னு இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸு. ஓகே, இதை கட் பண்ணிடலாம். அது என்ன கட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கட் பண்ணி விட்டேன். ஓகே கேஸ், இப்போ இது ஓகே இதுவும் கட் பண்ணிவிடுவோம். ஸோ டோருக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிஃபையிங் மாதிரி அதை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பெயிண்டிங்கு ஒன்றுமே இல்லை கேஸுங்களா. ஓகே, ஸோ இதிலலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே வாங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிரானி வருது, சத்தமே கேட்டுக்கிட்டே இருக்குது கேஸ். எதுக்குன்னு தெரியல. ஸோ நான் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன். ஷார்ட் கன்னா. ஓகே, இது ஒப்பா ஓடு 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 ஓடு. அப்போ நல்ல வேலை கேஸ், பார்த்தேன் ஷார்ட் கன் பீஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை போட்டுடலாம். இந்த ஷார்ட் கன் வச்சுட்டு நம்ம கிரானியும் சுடலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, அதுவும் எடுக்கலாம். ஸோ வாங்க, நம்ம ஷார்ட் கன் அசம்பிள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் இங்கே இருக்குது. சரி, இப்போ அதோட ஹோல்டிங் பார்ட்டு தான் எங்கே இருக்குதுன்னு தெரில, அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, லைட்டாக ஸ்லோவாக இது பார்க்குவோம். இங்கே ஒன்றுமே இல்லை கேஸ். சரி வாங்க, நம்ம இப்போ மேலே போகலாம். மேலே போகலான்னா இருக்கானா ஒரு கிரானி மேலே இருக்குமான்னு தெரில. கரெக்டாக கேம்ப் அடிச்சுட்டு கேஸ் கேஸ்லின் அங்கே இருக்குது கேஸ். ஓகே, இப்போ கேஸ்லின் எடுத்துகிட்டு நம்ம கீழே போட்டுடலாம் பேசாமல், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஐயோ கிரானி 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 ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓகே இருங்க, நான் கேஸ்லின் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே சுட்ட போகிறேன். பிகாஸ் கிரானியை அப்படியே லைக் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம்ல. ஸோ இந்த சைட் டக்குன்னு ஓடிடும் மேலே. ஓகே, இப்போ கார் பேட்ரி எடு, அவ்வளோதான். ஓகே ஓகே கேஸ், இப்போ இப்படி ஓடிக்கலாம். ஓகே, ஐ திங்க் இப்போ கிரானி இந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டக்குன்னு ஓகே கேஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம டக்குன்னு இந்த சைடு போயிடலாம். ஓகே, அதை தட்டி விட்டேன். ஸோ பின்னாடி வரும்ல கிரானி, அவ்வளோதான். ஓகே கேஸ், இப்போ அட பாவி கேஸ், சே ஓ மை காட், சே கேஸ், இது கிரானி அந்த சைடு தான் வந்திருக்கணும், இந்த சைடு வந்துடுச்சு கேஸ். ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ டே 2 தான். நம்மளுக்கு ஸ்டில் சான்சஸ் இருக்குது. வி கேன் ஸ்டில் வின். ஸோ பரவாயில்ல, நம்ம வின் பண்ணிடுவோம். நான் டவுட்டே இல்லை, நம்ம வின் பண்ணிவிடுவோம். பிகாஸ் இந்த கேம் எனக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும். ஓகே வாங்க, இப்போது எல்லா ட்ராவர்ஸும் இப்போ க்ளோஸில் இருக்குமா, இப்போ கொஞ்சம் அனோயிங்காக இருக்கும். சரி வாங்க, பரவாயில்ல. இப்போ வெளியே போயிட்டு கீழே போய் அந்த கார் பேட்ரி எடுத்து டக்குன்னு ஓடு. ஓகே, எடுத்தாச்சு கேஸ். டக்குன்னு ஓடிடல அங்கே கீழே. ஓகே, கிரானியும் இங்கே இல்லை. ஐ திங்க் கிரானி இஸ் நாட் இயர். ஓகே கேஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கார் பேட்ரி எடுத்து நான் ஃப்ரண்ட்டில் போட போகிறேன். ஸோ இங்கே போடணும் கேஸ், அவ்வளோதான். ஸோ கார் பேட்ரியை போட்டாச்சு. இப்போ கேஸ்லின் எடுத்து போடணும். ஓகே, கேஸ்லின் எங்கே இருக்குது? ஆமால கார் கீ தேவையில்ல இதுக்கு. ஓகே, கேஸ்லின் இப்போ போட முடியாது. ஸோ கீழே போட்டுடல இதை. ஓகே, இப்போ டக்குன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு ஓடிட போகிறேன். எங்கே இருக்குது? இந்த சைடு. ஸோ இதுக்குள்ளே ஓடிட்டு நான் ப்ளே ஹவுஸ் ஏரியாவுக்கு போக போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நான் உள்ளே போயிட்டு இருக்கேன், டனல் மாதிரி. ஓகே வாங்க, இப்போ மேலே போயிடலாம். ஸோ கிரானி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா திரும்பி சாப்டர் 2 போடணுன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இல்லைனா வேறு எஸ்கேப் கூட நான் போடுவேன் சாப்டர் 1லேயே. ஸோ மறக்காமல் சொல்லிடுங்க, நான் கிரானிலாம் போடுவேன். ஓகே கேஸ், இப்போ நான் கேஸ் என்ஜின் பார்ட் இருக்குது கேஸ்.
கைஸ் இப்போ நிறைய காருக்குன்னா நிறைய பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். மேபி கார் எஸ்கேப் தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், இல்லைனா வேறு எஸ்கேப் கூட பண்ணலாம். சரி வாங்க. இப்போ கைஸ் கிராணி அங்கே இருக்குது, அங்கே வேறு ட்ராப் வேறு இருக்குது கைஸ். இந்த சைடு வந்து ஓடி வருதுன்னு நினைக்கிறேன். கிராணி ஓகே கைஸ், வரா. ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் பண்ண தப்பு பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கிராணி வரதுக்கு, இல்லைனா அதே மாதிரி இது பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ வந்து கிராணி இங்கே இல்லை கைஸ். ஓகே, டக்குன்னு ஸ்லைட்டாக ஐயோ ரிமூவ் பண்ணியா டக்குன்னு கிராணி வரதுக்குள்ளே. அப்போ நல்ல வேலை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓடு. ஓகே கைஸ், இப்போ டக்குன்னு இந்த என்ஜின் பார்ட்டை போட்டுருவோம். ஸோ டெக்னிக்கலி இப்போ என்ன தேவைன்னா ரெஞ்சு தேவை, அதுக்கப்புறம் கார் கீ மட்டும் தேவை. இது 2 கண்டுபிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். காரில் ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து கிராணி இங்கே எங்கேயாவது இருக்கா? ஓகே கைஸ், கிராணி இங்கே இல்லை. நம்ம டக்குன்னு இந்த சைடுக்குள்ளே போயிடலாம், இந்த டனலுக்குள்ளே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து மேபி நான் வந்து இதுக்குள்ளே கூட போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கன் பாட்டுனா நான் மோஸ்ட்டாக தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் இதுக்குள்ளே போக போகிறேன், சூவருக்குள்ளே போக போகிறேன், சாக்கடை. ஓகே, இப்போ வந்து போயாச்சு. இவ்வளோ கேவலமாக இருக்கேச்சே. சரி வாங்க, நம்ம வந்து இப்படி இப்போ உள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்து அந்த பறவை கிட்ட என்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். காக்கா கிட்ட என்ன இருக்குது? சரி, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, ரிமோட் கண்ட்ரோல்னால் கேஸ் இருக்குது, இது தேவைப்படாது அவ்வளோ. ஸோ வந்து அது அப்புறமா கூட எடுத்துக்கலாம், இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த சைட் போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, மேலே போகலாம் கைஸ். கிராணி இங்கேயோ இல்லை கைஸ். ஸோ வந்து சும்மா இது ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருந்ததில்ல. ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக் அப்புறமா எடுத்து கைஸ் நான் ஷார்ட் கன் பார்ட் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாமே. ஓகே, நான் ஃபஸ்ட்டு அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் போட்டுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் அசெம்பிள் பண்ண போகிறேன். ஷார்ட் கன் அசெம்பிள் பண்ணக்கப்புறம் கிராணியை சுட்டக்கப்புறம் நான் ஸ்பார்க் ப்ளக் போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட் கன் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுக்கலாம். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க, இப்போ வந்து ஷார்ட் கன் அசெம்பிள் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிராணியை கூப்பிட்டுக்கலாம் கேஸ், அப்போனா அது கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கன் அசெம்பிள் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஆமோ அவ்வளோதான். ஓகே கேஸ், இப்போ வந்து கிராணி வரும், டக்குன்னு போய் சுடணும். ஓகே கிராணி, சரி வாங்க கிராணிக்காக கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே கேஸ், கிராணி வருதுன்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இங்கே இந்த சைடு கொஞ்சம் கொண்டு வந்துடுவோம். இங்கே வா. ஓகே கேஸ், இப்போ சுட்டுருவோம் கேஸ். போடு, சூப்பர். ஓகே வாங்க, இப்போ வந்து ஷார்ட் கன்னை ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது ட்ராப் பண்ணிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலான்னு இருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் எனக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். ஓகே, சுடு, அவ்வளோதான். ஓகே, செம்ம ஷார்ட்டு, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். ஓகே வாங்க, இப்போ வந்து எங்கேயா இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியா? எங்கே இருக்குன்னே தெரில. சரி வாங்க, இப்போ வந்து இங்கே இல்லையா? ஓகே, ஞாபகம் இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியா எங்கே இருக்குன்னு. ஸோ வந்து நான் கிராணி விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ வந்து எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியா எங்கே இருக்குதுன்னு மறந்து போச்சு. ஸோ இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரூ ட்ரைவர் ஏரியா. இங்கே தான் இருக்குது கேஸ். ஓகே, ஸோ வந்து ஸ்பைடர் ஏரியா கூட ஒன்று இருக்குது கேஸ். ஸோ வந்து அங்கேயும் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் ஆகும். ஸோ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரஸ்டி பேட்லாக் கீயா? ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த ரஸ்டி பேட்லாக் கீ வந்து ஸ்பைடர் ரூமில் தான் யூஸ் ஆகும். அது வேறு எஸ்கேப்புக்கு வந்து இது யூஸ் ஆகும். சாப்டர் 1ல் 3 எஸ்கேப் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, அதை தூக்கி போட்டுடலாம் இங்கே. ஓகே கேஸ், இப்போ வந்து இப்போதைக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பார்க் ப்ளக்கை போய் போட போகிறேன். ஓகே வாங்க போகலாம். சரி, இப்போ கீழே போயிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை போட்டுருவோம். ஓகே, ஓடை. ஸோ வந்து இப்போ வந்து நான் ஸ்பார்க் ப்ளக் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன தேவை? ஆமாம் கேஸ், எனக்கு கார் கீயும் இது மட்டும் தேவை, ரெஞ்சு. அதுக்கப்புறம் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுவும் அங்கே தேவை பாருங்கள் ரெஞ்சு. ஆனால் ரெஞ்சு எங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கலாம். என்ன கிடைக்குதோ வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகே கைஸ், இந்த புக்கை நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். புக்கை போட்டு நம்ம வந்து ஸ்பைடர் கீ எடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி எங்கேயாவது அதை போட்டு எப்படியாவது எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். ஓகே வாங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராணி வரது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண போகிறேன். சரி வெயிட் பண்ணலாம் கிராணி வரது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. பிகாஸ் வந்து கிராணி இன்னும் ரீஸ்பான் ஆகியிருக்கா கூட தெரியாது. சரி வாங்க வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், கிராணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஓகே போடே,
அவ்வளோதான், கிராணி செத்துருச்சு. 2 minutes 30 secondsக்கு கிராணி இஸ் கான். ஸோ வந்து புக்கை எடுத்து நம்ம வந்து அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே அப்ஸ்டார்ஸில் ஒரு ஏரியா இருக்குது கேஸ், அங்கே கிராணியோட அம்மா இருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்பைடர் கீ இருக்கும், அது வாமிட் பண்ணும் ஸ்பைடர் கீயை. ஸோ வந்து அதுக்காக வெயிட் பண்ணணும். சரி வாங்க இதை ஃபஸ்ட்டு புக்கை போய் அங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ வந்து கீழே போய் கொஞ்ச நேரம் சும்மா ரோம் பண்ண போகிறேன், சும்மா சுற்றி பார்க்க போகிறேன் கிராணியோட வீட்டை. ஓகே வாங்க. மைக்ரோவேவ் நான் செக் பண்ணவே இல்லை. ஒன்றுமே இல்லை கேஸ், அப்படி இருந்தாலும் ஒன்றுமே இல்லை மைக்ரோவேவில். ஓகே பரவாயில்ல விடு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிராணி இப்போ ஐ திங்க் இப்போ கிராண்ட்மா வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், அது கிட்டேருந்து கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ வந்து கிராண்ட்மா வாமிட் பண்ணிடுச்சு ஸ்பைடர் கீயை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீயை போய் போட போகிறேன். ஸோ வந்து இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா, ஒரு சோஃபா கிட்ட வந்து லைக் வெண்ட்டு மாதிரி இருக்கும், அங்கே நான் இந்த கீழே போடணும். அது இங்கே இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ கீழே போயிடலாம். இன்னும் அது ஓகே அவ்வளோதான், போயாச்சு கேஸ். இப்போ இங்கே வந்து ஒரு ஏரியா இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிடணும். இப்போ இங்கேனா கேஸ் அந்த ஸ்பைடர் கிராண்ட்மா இருக்கும், அதுனா எனக்கு வந்து கிராணியோட அதுனா கேஸ் பயம் எனக்கு. சரி இங்கே பாருங்களே, பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பார்த்தீங்களா. ஸோ வந்து அதனால் எனக்கு ரொம்ப பயம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீல் கிராங்க் ஏரியா கேஸ். இப்போ இந்த ஏரியா வந்து இப்போ பார்க்க தேவையில்ல. ஓகே வாங்க, இங்கே ஏதாவது இருக்கா, இங்கே இது இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை கேஸ். சரி வாங்க, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இது இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது பாக்ஸ்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன். இந்த பாக்ஸ்குள்ளேயும் ஒன்றுமே இல்லையே. சரி வாங்க நம்ம தேடிக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது பாக்ஸ்குள்ளே. ஐயோ ஓகே, ஓடு ஸ்பைடர் கிராணி அங்கே தான் இருக்குது, நம்ம ஓடிடலாம் டக்குன்னு இந்த சைடு. மீட் இங்கே இருக்குது. ஸோ வந்து மீட் அங்கே இருக்குது. ஸோ வேறு ஒரு ஸ்பைடர் கிட்ட வந்து ஃபீட் பண்ணோன்னா அந்த மீட் அங்கே இருக்குது. ஓகே ஸ்பைடர் கிராணி இந்த சைடு வருது, டக்குன்னு கீழே போயிடலாம். ஓகே ஓடு எலிவேட்டரில் டக்குன்னு ஓடிடலாம் கேஸ். ஓகே ஓப்பன். என்ன அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி அவங்க டக்குன்னு ஓடிடுவோம் கேஸ். இப்படின்னா ஓடணும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணியா அவ்வளோதான். ஓகே இப்போ நம்பர் வந்து 2ன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2 தான் நினைக்கிறேன் நம்பரு. நான் இதில் பார்த்தேன் கப்போர்டில் 2 நம்பரு. ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வின்ஷாண்டல் கேஸ், வின்ஷாண்டல் கிடச்சிருக்கு. ஓகே வாங்க இப்போ வந்து டக்குன்னு ப்ளே ஹவுஸ் ஏரியாவுக்கு போயிடுவோம். ஓகே கேஸ், இப்போ ஒரு வழியாக ப்ளே ஹவுஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து வின்ஷாண்டலில் போய் இதை கிணறுக்குள்ளே போட்டால் இப்போ என்ன வருது, ஏதோ நல்லதாக வரட்டும் ப்ளீஸ். இப்போ என்ன வருதுன்னா ஐ திங்க் ரெஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஹேமர் கேஸ். ஓகே ஹேமர் கூட யூஸ் ஆகும். சரி வாங்க டக்குன்னு ஹேமர் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேமர் வச்சுட்டு மேலே போக போகிறேன். மேலே இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் கட்டிங் பிளேஸ் கண்டுபிடிக்கணும் கேஸ். கட்டிங் பிளேஸ் எங்கே போட்டேன்னு தெரில, எங்கே இருக்குன்னு தெரில கட்டிங் பிளேஸ் வேறு. சரி வாங்க பரவாயில்ல, இப்போ டக்குன்னு மேலே போய் இந்த ஹேமர் பண்ணி விட்ருவோலாம். ஓகே ஓடை. ஸோ வந்து இந்த ஏரியானா கேஸ் இது இருக்குது. இந்த ஏதோ ஸ்பைடர் சொல்லிட்டு இருந்தல, ஸ்பைடருக்கு மீட் தந்தோன்னு இங்கே தான் அந்த ஏரியா இருக்குது. அந்த டோரில் இருக்குது. ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம போக தேவையில்ல. சொல்லுவாங்க இதில் காக் வீல் இருக்குது கேஸ். வந்து அதை ஞாபகம் வச்சுக்கலாம், காக் வீல் அங்கே இருக்குன்னு. ஓகே டக்குன்னு போ. ஓகே கேஸ், இப்போ கட்டிங் பிளேயர்ஸ் தேவையில்ல. இப்போ கட்டிங் பிளேயர்ஸ்க்கு நான் எங்கே போவேன், இப்போ எனக்கு மறந்துடுச்சு கேஸ் நான் கட்டிங் பிளேயர்ஸ் எங்கே போட்டேன்னு. சரி வாங்க நம்ம வந்து கிச்சனும் கீழே தேடலாம். ஐ திங்க் இங்கே எங்கேயாவது இருக்கோ சான்ஸ் இருக்குது. இங்கே தான் லாஸ்ட் டைம் நான் ஞாபகம் வச்சுருந்தேன். அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள் கேஸ் கட்டிங் பிளேயர்ஸு. எட்ரா அவ்வளோதான் கேஸ். இப்போ வந்து அங்கே சேஃப் கீ எடுத்துகிட்டு சேஃப்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே போ. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் பண்ணிடலாம் கேஸ். ஐ திங்க் நம்மளுக்கு வந்து இன்னும் அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் தேவையில்ல, எஸ்கேப் பண்ணிடலாம். டோர் எஸ்கேப் கூட பண்ணலாம் ஆக்சுவலி. இதுக்குள்ளே இருக்கிறது பொறுத்து தான் இருக்குது டோர் எஸ்கேப் கூட பண்ணுறதுக்கு. சரி ஓப்பன். என்ன அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வாய் இஸ் திஸ் நாட் ஓப்பனிங். இது எடுக்கலையா. ஓகே இப்போ ஓப்பன் ஆகும்யா. ஓப்பன் அவ்வளோதான் கேஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. சரி வாங்க டக்குன்னு சேஃப். பாவி கைஸ், நோ வே கைஸ், நான் கீழே வந்துட்டேன் கைஸ், தெரியாமல் ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன் கைஸ். சரி பரவாயில்ல, Day 3 தானே, we can still win. ஓகே பரவாயில்ல கைஸ், பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் யாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணோன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே
இப்போ வாங்க நம்ம டக்குன்னு போய் இது எடுக்கணும். சேஃப்க்கு கீழேனா விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓடு 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 டக்குன்னு இதை ஸ்பீட் ரன் பண்ணிடுவோம். கீழே போ கீழே போ கீழே. அம்மா கைஸ் என்ன லக்கு இது கைஸ். நான் 10 செகண்ட்ஸ்னா கைஸ் ஆச்சு. நான் வந்து ரீஸ்பான் ஆகி அதுக்குள்ளே கிராணி என் பாதையே வந்துடுச்சு கைஸ். என்ன கைஸ் இது பரவாயில்ல. டே 4 தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த டேயோ அடுத்த டேயோ இருக்குது. ஸோ எப்படியாவது எஸ்கேப் பார்த்தீங்களா ப்ளடியாக ஆகிடுச்சு கைஸ் ஸ்க்ரீனே. எப்படியாவது எஸ்கேப் பண்ணியே ஆகணும் கைஸ், இல்லைனா கிராணி நம்மளை போட்டு தள்ளிடும் கைஸ். ஓகே அதே இப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளையாடுவோம் கைஸ். அதுனால் இப்போ ஒரே இது சரி வாங்க இப்போ வந்து கீழே போவோம். இங்கே கிராணி இருக்கா? இல்லை கைஸ் இங்கே கிராணி இல்லை. சரி ஆனால் ஷார்ட் கன் ஃபஸ்ட்டு எடுத்து கிராணியை சுட்டு தள்ளிடுவோம் கைஸ். ஓகே வேர் இஸ் கிராணி? கிராணி கம் ஹியர். அவ்வளோதான் கிராணி வருது கைஸ். இப்போ வந்து போட்டு தள்ளிடுவோம். சுடு அவ்வளோதான் கிராணி போட்டு தள்ளியாச்சு. ஸோ சேஃப் கீ இங்கே இருக்குது. டக்குன்னு கைஸ் கார் கீ கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ வந்து ஒன்றே ஐட்டம் தான் தேவை. அது என்னதுன்னா ரென்ச்சு. ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். மாஸ்டர் கீ இங்கே இருக்கா? ஓகே ஆனால் இது தேவைப்படாது கேஸ் மாஸ்டர் கீ. ஆனால் இப்போதைக்கு இங்கே போட்டு வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து எனக்கு கேஸ்லினும் இது ரென்ச்சோ தேவை. ஸோ வந்து அதுக்காக நான் தேட போகிறேன். கேஸ்லின் நான் எங்கேயும் வச்சுருந்தேனே. எங்கே வச்சேன் கேஸ்? மறந்துச்சு கேஸ் கேஸ்லின் எங்கே வச்சேன்னு. நான் கீழே தானே வச்சுருந்தேன் கேஸ்லினை. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டக்குன்னு இது ஸ்பைடர் ரூமுக்கு போயிடலாம். அதுக்கு வந்து இந்த சைடு போனோம் கேஸ். இந்த பாதைக்குள்ளே டக்குன்னு திரும்பி போனோம். என்னோடய கால் வலிக்குது கேஸ் இப்படி ஜம்ப் பண்ணி. சரி வாங்க கீழே போகலாம். ஓகே அப்பா முன்னதாச்சும் காலை பிரேக் பண்ணிக்கிட்டேன். சரி பரவாயில்ல இப்போ கீழே போயிடுவோம். ஓகே இங்கே எதுவும் கேஸ் இந்த ஸ்பைடர்லாம் பாருங்கள் கேஸ் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பா. சரி வாங்க இங்கே நம்ம வந்து கேஸ் லைனை போய் எடுத்துடலாம். ஸோ வந்து கார் கீ எடுத்து இங்கே போட்டுருவோம். ஓகே ஸோ வந்து இங்கே போட்டுடலாம் கார் கீயை. இப்போ கேஸ்லின் எடுத்து இங்கே வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே ஃபில். ஓகே கேஸ் இப்போ வந்து டேங்க்கை ஃபில் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு ரென்ச்சு மட்டும் தான் தேவை. ரென்ச்சு எடுத்துட்டோன்னா கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து டோர் எஸ்கேப்புக்கு என்ன தேவைன்னா கேஸ் டோர் எஸ்கேப்புக்கு பேட்லாக் கீ மட்டும்தான் கேஸ் தேவை. ஓகே என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு தூக்கிட்டு ஓடிடலாம் கேஸ் டக்குன்னு. ஓகே வாங்க இப்போ வந்து எப்படியாவது வந்து கீழே போய் எப்படியாவது ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். ரென்ச் இல்லைனா பேட்லாக் கீ மட்டும் கண்டுபிடிச்சிடணும் கீழே போய். சரி வாங்க கீழே போவோம். ஓகே அப்பா காலை திரும்பி வச்சுக்கிட்டப்பா. இட்ஸ் ஓகே லெட்ஸ் கோ. ஓகே இப்போ வந்து இந்த ஸ்பைடர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே மட்டும் நான் சாவக்கூடாதுயா. இங்கே வந்து ஒரு வாட்டி கூட சாவலை, பெரிய விஷயம். சரி வாங்க இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட்டுக்கு ஓடிடலாம். ஓயோ கேஸ் ஸ்பைடர் அங்கே தான் கேஸ் இருக்குது. சரி வாங்க அது போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். லெட் இட் பாஸ். பின்னாடி போயிடுப்பா ப்ளீஸ், பின்னாடி போயிடியா. கேஸ் பின்னாடி போயிடுச்சு கேஸ், நல்ல வேலை. சரி வாங்க அது போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். போயிடுச்சா? சரி வாங்க பீக் பண்ணுவோம். கேஸ் பிடிச்சி கேஸ் ஓகே ஓடு 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 கேஸ். அது வரதுக்குள்ளே டக்குன்னு வந்து இந்த சைடு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடணும் கேஸ். என்ன கிடைக்குது? ஓப்பன் 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 ஓப்பன். என்னது கேஸ்? பேட்லாக் கீ கண்டுபிடிச்சாச்சு கேஸ். ஓகே இப்போ ஒரே ஒரு வேலை என்னதுன்னா இங்கேருந்து அமைதியாக எஸ்கேப் பண்ணியிருந்தோம். ஐயோ ஓகே கேஸ் ஸ்பைடர் வந்து நம்மளை துரத்துது. அவ்வளோதான் நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் கேஸ். அவ்வளோதான் வின்னு. ஓகே அந்த கேஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகே வாங்க இப்போ எஸ்கேப் பண்ணிடுவோம் கேஸ். இப்போ வந்து ஹேமர் எங்கே வச்சு? ஆமாம் ஹேமர் மேலே இருக்குது கேஸ். அவ்வளோதான் கேஸ் வின் பண்ணியாச்சு கேஸ். ஓகே இப்போ நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிற போல இருக்குது. ஓகே கைஸ் கரெக்டாக கிராணி இங்கே வந்துடுச்சு பாருங்கள். சரி வாங்க நான் இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே கூட்டிகிட்டு போயிடுவோம். ஷார்ட் கன் எங்கே போட்டேன்னு எனக்கு மறந்துடுச்சு கைஸ். ஷார்ட் கன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ வந்து அதை வந்து இந்த சைட் கொண்டு போயிட்டு டக்குன்னு பேட்லாக் கீ இங்கே தூக்கி போட்டு மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே இப்போ வந்து மாஸ்டர் கீ இங்கே பேட்லாக் கீயை தூக்கி போடு. ஓகே இப்போ வந்து கிராணி அந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். கிராணி கைஸ் வருதா இல்லைனா அந்த சைடு வருமா? ஓகே கைஸ் கிராணி வந்துடுச்சு. இப்போ டக்குன்னு இந்த சைடு போய் மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஓடு ஓடு. இப்போ எப்படியாவது மாஸ்டர் கீயோ ஷார்ட் கன் எடுத்துடணும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் கன் எடுத்துகிட்டேன் ஒரு வழியாக. இப்போ அங்கே ஒரு புல்லட் இருக்குது. இப்போ கிராணியை சுட்டுட்டு எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். சரி வாங்க இப்போ கிராணிக்காக வெயிட் பண்ணுவோம் வரதுக்கு. ஆல் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு பாருங்கள். சரி கிராணி இங்கே வா. ஓகே கைஸ் இப்போ வந்து ஒரே ஷாட்டு போடு. ஆல் தான் கைஸ் இப்போ எஸ்கேப் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ வந்து எனக்கு
மாஸ்டர் கீயோ பேட்லாக் கீயோ அங்கே வச்சுருக்கேன். இந்த மாஸ்டர் கீ இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹேமர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் கீஸ். இப்போது மாஸ்டர் கீயோ பேட்லாக் கீயோ எங்கே தூக்கி போட்டேன். பேட்லாக் கீயோ லைக் இது பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. ஸோ வந்து ஹேமர் மட்டும் தேவை. ஸோ ஹேமர் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் மேலே போய். ஓகே கீஸ், இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு போகிறோம் ஒரு வழியாக. எவ்வளோ நேரமாக வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக பண்ண போகிறோம். டே 4 பண்ணிட்டோம் கேஸ் அதுவும் எஸ்கேப்பு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து டே 1 ஃபஸ்ட்டு டேலே பண்ணல, ஆனால் டே 4 பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் ஓகே, ஸ்டில் இட்ஸ் குட். ஓகே, ஆல் த எஸ்கேப். ஐ கேனாட் ஓப்பன் த டோர் எட்டா. ஓகே இன்னும் ஒரு இங்கே வந்து ஹேமர் பண்ண போல இருக்குது. அவ்வளோதான், எஸ்கேப் கேஸ் போடு. ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த வீடியோ உங்கள் யாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வழியாக டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு கிரானியில். ஸோ வந்து பாய் ஃப்ரம் ஆதித் கேமர். பாய்.